மகா சங்கடகர சதுர்த்தியானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க. ராகு கேது தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க, கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க, ஜாதகத்தில் குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் கட்டாயம் விநாயகர் வழிபாட்டை நீங்க செய்யணும். கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ராகு கேதுவால் ஜாதக கட்டத்தில் தோஷம் பிரச்சனை இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை கசப்பா தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம கடனை கொடுக்கக்கூடியது கேது பகவான் தான். இவங்களிடமிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதார நினைத்து கொண்டு 2 பொருட்களை வாங்கணும். 2 பொருட்கள் உளுந்து, கொள்ளு. உளுந்து ராகுவுக்கு உரியது, கொள்ளு கேதுவுக்கு உரியது. 2 பொருளை வாங்கி சின்ன சின்ன கிண்ணத்துல கொட்டி பூஜை அறையில பிள்ளையாருக்கு முன்பா வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ராகு கேது பகவானால் உள்ள வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் சுமை அனைத்தும் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை இருக்கு. வீட்டுல விளக்கேற்றி விநாயகருக்கு அருகம்பில் போட்டு செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டுல இந்த 2 பொருட்களை வாங்கி வையுங்க. கட்டாயம் உங்களுடைய